ஆல்ரெடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 10 லிட்டர் நல்லா பெருமையா வந்து சோப் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி ஒரு 6-7 மாசத்துக்கு போல வரும் அப்படின்ட்டு. ஆனா நான் ரெடி பண்ணிட்டு நாமளே நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்னு சொன்னா எப்படி ஒரு 4-5 பேத்துக்கு குடுத்து பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொன்னா தானே அது நல்லா இருக்கா இல்லையா நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரெடி பண்ண சோப் ஆயில சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு கொஞ்சம் கொடுத்து ஷேர் பண்ணிட்டேன்னா அதனால சீக்கிரமா தீர்ந்துருச்சு. சரி இப்போ வந்து ஒரு 10 லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பொருளோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. போர் நடக்குதுல்ல அதனால கெமிக்கல் ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சான். அதிகமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொருளை இனிமேட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சோப் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரே வீடியோவில் 5 கெமிக்கல் ப்ராடக்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சேல்ஸ் பண்ற அளவுக்கு இப்போ எதுவும் ஐடியா இல்லை. கன்ஃபார்மா சேல்ஸ் பண்ற மாதிரி தான் உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன். அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. கெமிக்கல் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா குழந்தைங்களை வீட்டில் வச்சுட்டு நம்ம செய்யக்கூடாது. கெமிக்கல் ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்காகவே தனியா நம்ம வந்து செட் போட்டு தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு விலைவாசி ரொம்ப ஏறிட்டே போகுது. அதனால வீட்லயே பார்த்து இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் செய்யும் போதெல்லாம் கையில வந்து கிளவுஸ் போட்டுட்டு தான் செய்யணும். அப்புறம் இந்த சோப் ஆயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பேஸ்ட் போட்டு செய்யும் போது லிக்விட் மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்ப அந்த பேஸ்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால லிக்விடா வாங்கிட்டு வந்துட்டேன். அதனாலே சோப் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சூப்பரா அழுக்கு போகுதுங்க.